வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஓம் பிராதஸ்மராமி ஹ்ருதி சம்ஸ்ஃபுரதாத்மதத்வம் சச்சித் சுகம் பரமஹம்சகதிம் துரீயம் யத் ஸ்வப்னஜாகர சுஷுப்திமவைதி நித்யம் தத் பிரம்ம நிஷ்கலமஹம் ந ச பூதசங்கஹ. பிராதர்பஜாமி மனசா வச்சசா மகம்யம் வாச்சோ விபாந்தி நிகிலாயதனுக்ரஹேண யன்னேதி நேதி வசனைஹ நிகமா அவோச்சுஹ தம் தேவதேவமஜமச்யுதமாஹுரக்ரியம். பிராதர்நமாமி தமசः பரமர்க்கவர்ணம் பூர்ணம் சநாதனபதம் புருஷோத்தமாख्यம். யஸ்மின்னிதம் ஜகதசேஷமசேஷமூர்த்தௌ ரஜ்வாம் புஜங்கமயிவ பிரதிபாசிதம் வை. ரஜ்வாம் புஜங்கமயிவ பிரதிபாசிதம் வை. விண்ணகத்தே வரும் நண்ணவும் மாட்டா விழுப்பொருளே ஊனதொழுப்படியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே வன்திருப்பெருந்துறை ஆய்வழியடியோம் கண்ணகத்தே நின்று களிதரு தேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் எண்ணகத்தாய் உலகுக்குயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. புவனியில் போய் பிறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம் அவ மே இந்த பூமி சிவனுய்யக் கொள்கின்ற வாரென்று நோக்கி திருப்பெருந்துறையூரை வாய்த்திருமாலாம் அவன் வெறுப்பெய்தவும் மலரவன் ஆசை படவும் நின்னலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் பூகுந்தமை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. த்வமேவ மாதா ச பிதா த்வமேவ த்வமேவ பந்துஷ்ச சகா த்வமேவ த்வமேவ வித்யா த்ரவிணம் த்வமேவ த்வமேவ சர்வம் மம தேவதேவ. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ மஹத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரஹிதः பிரஜானகணः பிரத்யகர்த்தோ பிரம்மைவாஹமஸ்மி. ஓம். பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் தன்னிலந்தரத்தின் ஜீவ
சந்தேகம் தெளிதல் படலம் 84வது பாடல். சர்வமுத்தியை தருகின்ற தியானமும் சத்தியம் அன்றென்றால் சர்வமுக்தியும் சத்தியம் அன்றென்று சங்கியாதே நீ கேள். உருவம் கேட்டவன் தியானிக்கும் பொழுதில் அவ்வுருவம் வாஸ்தவமன்றே. உருவமாகும் அப்பொழுது கண்ணார் கண்ட உருவம் வாஸ்தவமாமே. இந்த முறை இதுவரை நாம் கைவல்ய நவநீதத்தில் 14 பாடல்களை விசாரம் பண்ணியிருக்கோம். இந்த 14 பாடல்களுடைய பொருளை ஓரளவு தெரிந்து கொண்டிருக்கிறோம். 72வது பாடலில் இருந்து 85வது பாடல் வரைக்கும். இதில் நம்ம படித்ததை நினைவுபடுத்துகிறேன். கர்மகாண்டம் எதற்காக சாஸ்திரத்தில் இருக்குது? ஞானமே மோட்சத்தை கொடுக்கும்னா கர்மகாண்டம் எதற்காக? அதுக்கு பதில் பார்த்துட்டோம். மனசை பக்குவப்படுத்துவதற்காக. எடுத்த உடனே ஞானத்தை உபதேசம் பண்ணால் விளங்காது. அதற்காக வேண்டிதான் கர்மகாண்டம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. இந்த விசாரம் பண்ணினோம். அப்புறம் அடுத்தது விசாரம் பண்ணோம், ஞானத்துக்கும் அஜானத்துக்கும் விரோதம் இருக்கா இல்லையா? அந்த ஒரு பாடல், அந்த இதெல்லாம் பார்த்தோம். 77வது பாடல்லேருந்து 79. கர்மகாண்டம் எதற்காக அப்படிங்கிறது மனதை பக்குவப்படுத்துவதற்காகங்கிறது 72வது பாடல்லேருந்து 76வது பாடல். ஞானத்துக்கும் அஜானத்துக்கும் விரோதம் இருக்கா இல்லையாங்கிற விசாரத்தில் விருத்தி ஞானந்தான் அஜானத்துக்கு விரோதமே தவிர ஸ்வரூப ஞானம் அஜானத்துக்கு விரோதம் இல்லை அப்படிங்கிற விசாரம் பண்ணினோம். 77வது பாடலிருந்து 79வது பாடல் வரைக்கும். விருத்தி ஞானத்தை கர்மம்னு ஏன் சொல்லக்கூடாது? அந்தःகரண விருத்தி பரிணாமத்தை கர்மான்னு சொல்லி கர்மமே அஜானத்தை அழிக்கும்னு ஏன் சொல்லக்கூடாது? ஏன் ஞானந்தான் அஜானத்தை அழிக்கிறதுன்னு சொல்லுகிறீர்கள் அப்படிங்கிற சந்தேகத்துக்கு 80வது பாடலிருந்து 83வது பாடல், 3 பாடல்கள், 80, 81, 82, 83, அதான் 4 பாடல்கள். இதைத்தான் நம்ம பார்த்தோம், நம்ம விசாரம் பண்ணோம். இப்போ கடைசியாக பார்க்குற போது தியானம் மித்யா. தியானம் மித்யானா தியானம் வாஸ்தவம் இல்லை, தியான பலனாகிய மோட்சந்தான் வாஸ்தவம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வந்திருக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இப்போ தான் கவனித்து பார்த்தேன். அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கொஞ்சம் மாறும் நான் சொன்னதில். இது ஒரு தனி ஒரு பிரக்ரியான்னா ஒரு விதமான டீச்சிங். இதனுடைய காரணத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிடுறேன், அப்போ தான் புரியும். பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோம், சாஸ்திரத்தில் பெரும்பாலும் நம்ம படிக்கிறது இந்த அத்வைத சித்தாந்தத்தை படிக்கிற போது பிரமாணம் இப்போ குரு சொல்லி கொடுக்குறார், நீ பிரம்மன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். நீ ஜீவன் கிடையாது, பிரம்மன். அதுக்கு ஸ்ருதி யுக்தி அனுபவம் எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறார் குரு. ஒருத்தர் சந்நியாசமும் வாங்கினுட்டார், வேதாந்தம் படிக்கவும் வந்துவிட்டார். ஆனால் அவருக்கு குரு சொன்னாலும் பிரம்மன் புரிய மாட்டேங்கிறது. தத்துவமசி அப்படின்னு சொல்லி நிறைய மெனக்கெட்டு விளக்கி சொன்னால் கூட புரிய மாட்டேங்கிறது. புரியலைன்னாலும் படிச்சுட்டே இருக்கணுங்கிறது தான் பொதுவாக நம்ம சொல்கிறது. நீ படிச்சுட்டே இரு, என்றைக்கா ஒரு நாள் புரியும், அப்படி தான் சொல்லுவோம். நம்ம வாழ்க்கையில் நிறைய பார்க்குறோம், எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். என்றைக்கோ அப்பா அம்மா சொன்னது இன்றைக்கி புரியும். ஏதோ ஒரு கான்டெக்ஸ்ட்டில் சொல்லியிருப்பா, அது நமக்கு விளங்கியிருக்காது. ஆனால் அது எத்தனையோ நாள் கழித்து புரிய ஆரம்பிக்கும். சில சமயம் ஜென்மா கூட ஆகலாம். இப்படி நம்ம அனுபவத்தில் இருக்குது. அப்போ என்னதான் சொன்னாலும் அது ஒரு பிரதிபந்தம் இருக்குது. அது ஏதோ புரிஞ்சிக்க முடியாத, இப்படி சொல்லி பார்க்குறார், இப்படி சொல்லி பார்க்குறார்,
என்னமோ எனக்கு ஐ காண்ட் கேட்ச் எல்லாம் இங்கிலீஷில் சொல்லணும், என்னால் அதை புரிஞ்சிக்க முடியல, என்னால் தெரிஞ்சிக்க முடியல அப்படி சொல்லிகிட்டே இருப்பாள். சடனாக ஒரு நாளைக்கு புரிஞ்சிடும், ஆஹா அப்படின்னா அப்போ இந்த பிரதிபந்தம் போயிடுது. அது மாதிரி இப்போ ஒருத்தர் வந்துவிட்டார், வேதாந்தத்துக்கு படிக்க வந்துவிட்டார், சொல்லி எத்தனை சொன்னாலும் புரிய மாட்டேங்கிறது. அப்போ என்ன பண்ணுறதுன்னா, நான் உண்மையிலே என்னவா இருக்கேன், பிரம்மமாக தான் இருக்கேன். ஆனால் நான் பிரம்மமாக இருக்கேங்கிறது எனக்கு புரியலை. சாஸ்திரம் சொல்கிறது நீ பிரம்மமாக இருக்கேன்னு சொல்கிறது. நீ தேகம் இல்லை, நீ ஜீவன் இல்லை, நீ பிரம்மஸ்வரூபம், ஆனந்தஸ்வரூபம், பூர்ணஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறது. இது புரியலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, நீ பிரம்மம்னு நினச்சிக்கோ. புரியாமையே பாருங்க, நினச்சிக்கோங்கிறதுக்கும் நீ நினச்சிக்கோங்கிறது பாவனை, கற்பனை. புரியாததுனால தான் இந்த கற்பனை பண்ண வேண்டியிருக்கு. நீ கற்பனை பண்ணினாலும் பண்ணாட்டாலும், நீ ஒன்று புரிஞ்சுட்டாலும் புரிஞ்சுக்காட்டாலும் நீ பிரம்மந்தான், அது வேறு விஷயம். நான் குரு சொல்கிறார், நீ புரிஞ்சுட்டாலும் சரி புரிஞ்சுக்காட்டாலும் சரி நீ பிரம்மந்தான்னா. ஆனால் நான் புரிஞ்சுக்கணுமே, நான் புரிஞ்சுட்டாலும் புரிஞ்சுக்காட்டாலும் நான் பிரம்மந்தான்னு புரிஞ்சுக்கணுமே. அப்படி புரிஞ்சுனுட்டா புரிஞ்சுக்கலேங்கிறது வராதே. அப்போ என்ன பண்ணுறது, சாஸ்திரம் அகம் பிரம்மாஸ்மின்னு தியானம் பண்ணுன்னு சொல்கிறது. அகம் பிரம்மாஸ்மின்னு தியானம் பண்ணு. இதை தியானம் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன ஆகுமா, அதுக்கு ஏதோ ஒரு சக்தியினால் என்ன ஆகும், இந்த பிரதிபந்தம் போயிட்டு அப்புறம் புரியும். அப்பவும் புரிஞ்சுதான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஞானந்தான் வேலை செய்யணும். இப்போ அகம் பிரம்மாஸ்மிங்கிறது விற்பி பிரவாகம், அது விற்பி எது அதை தியானம் பண்ணிகிட்டே இருக்கணும். நேற்றுக்கு நான் படித்தது, நம்ம சொன்னதை நான் கொஞ்சம் மாற்றி தான் இப்போ சொல்கிறேன். அதெல்லாம் நம்ம திரும்பவும் படிப்போம், ஒரு தரம் சொல்லிவிடுறேன். அது அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மின்னு தியானம் பண்ணிகிட்டே இருக்கார். ஆனால் அவருக்கு அகம் பிரம்மாஸ்மிங்கு புரியாது. இது பஞ்சதசியில் தியான தீபத்தில் வர்றது, இவரே பின்னால் சொல்கிறார். அது அதனால் அதில் ஒரு கிளாரிட்டி இல்லை அந்த சில விஷயங்களில். அது நானும் கொஞ்சம் அதை கவனிக்கலை. அதனால தான் இப்போ என்ன சொல்கிறேன், கொஞ்சம் அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி சொல்கிறேன். இது ஒரு தனி, ஏன்னா இது வழக்கத்தில் கிடையவே கிடையாது இப்படி சொல்கிறது. உனக்கு புரியலைன்னா திரும்ப திரும்ப படிச்சுன்றுன்னு சொல்லிகிட்டு இருப்போம். அகம் பிரம்மாஸ்மின்னு தியானம் பண்ணுன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் இது ஒரு வித்தியாசமான டீச்சிங். இது இவர் வித்யாரண்யர் சொல்லியிருக்கார். ஆனால் இதுக்கு ஒரு பிரமாணம் இந்த தேவதா சாட்சா்காரங்கிறது பிரம்மசூத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன தேவதா சாட்சா்காரம்னா, நான் விஷ்ணுவையே சதுர்புஜ ரூபமாக தியானம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா, அந்த சசங்க சக்கரம் சகிரீட குண்டலம் சபீத வஸ்திரம் சரசீருஹேக்ஷணம் சஹாரவக்ஷஸ்தல சோபி கௌஸ்துபம் நமாமி விஷ்ணும் சிரசா சதுர்புஜம் அப்படின்னு அந்த விஷ்ணு ரூபத்தையே தியானம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா, ஒரு சமயம் எனக்கு விஷ்ணு பிரத்யக்ஷமாக வருவார். அதுக்கு பேர் தேவதா சாட்சா்காரம்னு இருக்குது. அது மாதிரி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மின்னு தியானம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு புரியும், நான் பிரம்மந்தான்னு புரியும். இதுதான் டாபிக். அதுவும் புரியறதுக்கு காரணம் என்ன, அந்த அகம் பிரம்மாஸ்மி தியானம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அந்த பிரதிபந்தம் நீங்கிடுறது. ரெண்டும் பண்ணணும், அகம் பிரம்மாஸ்மி தியானமும் பண்ணணும், சாஸ்திரம் படிச்சுட்டும் இருக்கணும். இது யாருக்குன்னா, இந்த மந்த அதிகாரிக்கு, இந்த மந்த மத்தியம அதிகாரிக்கு. உத்தம அதிகாரிக்கு விசாரத்திலேயே ஞானம் சரி புரிஞ்சு போயிடும். ஏன்னா நான் இருக்கேங்கிறதுல என்ன குழப்பம், எனக்கு நான் என்னவா இருக்கேங்கிறதுல குழப்பம் இருக்குது. அதை நான் மெனக்கெட்டு படிக்கிறேன், சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குறது, நீ மனுஷனே இல்லை, நீ ஜீவாத்மா, நீ ஜீவனே இல்லை, நீ பிரம்மன் அப்படின்னு சொன்ன உடனே, அதுக்குள்ள லக்ஷணங்கள்லாம் சொன்ன உடனே எனக்கு புரியுறது. எக்ஸ்ட்ரோவர்ட்டடாக இல்லைன்னா யோக்கியத்தை இருந்தால் புரியுறது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால சொல்லவே முடியல, சொல்லி சொல்லி பார்த்தாச்சு,
ஐ ஆம் நாட் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு வருஷக்கணக்காக சொல்லிகிட்டே இருந்தார்னு வச்சுங்களேன். அதுவும் ரொம்ப சம்பிரதாயப்படி சந்நியாசம் வாங்கிட்டு வேதாந்தம் படிக்கிறவர். சில பேர் நாங்கள்லாம் பார்க்குறோம். சில பேர்லாம் வாஜபேயி யாகமெல்லாம் பண்ணிவிட்டார், சந்நியாசத்துக்கு பயப்படுறார். வாஜபேயி யாகங்கள்லாம் பண்ணியாச்சு, வாஜபேயி யாகங்கள்லாம் பண்ணி முடித்து இத்தனையும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா சரி அது மாத்திரம் இல்லை, சில பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒய்ஃபு வேறு போயிட்டா. சில சமயம் யாகம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு ஒய்ஃப் போயிட்டா அது பெரிய அவளுக்கு கஷ்டமான விஷயம், தாங்க முடியும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒய்ஃப் இருந்தாகணும். ஒய்ஃப் போயிட்டான்னா அத்தனை அதிகாரமும் போயிடும், தகுதி எல்லாம், அப்புறம் யோக்கியதை போயிடும். ஆனால் அதுக்கு சரி ஒய்ஃபோ போயாச்சு, சரி ஆசிரமம் வாங்கிக்கோங்களேன், இந்த வாழ்க்கைக்கு வாங்கலேன்னா எனக்கு வேதாந்தமெல்லாம் ஒத்து வராது சொல்கிறவெல்லாம் இருக்கா, இப்போ இருக்கா, பார்த்துட்டே இருக்கும். அவள் என்ன இமேஜினேஷனில் இருக்கா, என்ன கற்பனையில் இருக்கான்னு பகவானுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. வாஜபேயி யாகங்கிறலாம் சாதாரண யாகமாக என்ன, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு கூட இப்படிலாம் இருக்கிறத உலகத்தில் பார்க்குறோம். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா, இப்போ அதுக்கப்புறம் இப்போ நம்ம கடைசியாக பார்த்தது இதுதான். இந்த கடைசியாக நம்ம பார்த்தது விற்பி ஞானம் அந்தఃகரணத்தோடு விற்பி ஆகிலும் மைந்தது. எங்கேயுமே இது வரல இந்த பாடல்கள். தங்களிற் பகைக்கின்றது உலகெங்கும் கண்டோமே, கருத்தனாகிய புருஷதந்திரங்களாம் கருமங்கள் அவை போல அர்த்த ஞானமோ புருஷதந்திரமன்று வஸ்து தந்திரமாமே. அது பார்த்துட்டோம் நாம். அறிவு அறியப்படுகிற பொருளை சார்ந்திருக்கிறது, விஷயத்தை சார்ந்திருக்கிறது. இதில் திடீர்னு தியானம் வந்துடுத்து, இந்த டாபிக் வந்துடுத்து. இதை கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டோம். இப்போ தான் இந்த விஷயங்களை கொஞ்சம் நிறைய பார்க்குற போது தான் தெரிகிறது. ஆக கருத்தனாகிய புருஷதந்திரங்களாம் கர்ம, இது அந்த டாபிக் ஓவர். வஸ்து தந்திரம் புருஷதந்திரம்னர். வகுத்த கர்மங்களை வேறு விதமாகவும் பண்ணலாம், ஆனால் ஞானம் அப்படி கிடையாது. அங்கே தான் 3வது லைனில் தான் வந்தது. ஜகத்தில் ஒன்றை ஒன்றா இவன் பாவிக்கும் தியானம் கல்பித யோகம். இங்கிருந்து தான் இது ஸ்டார்ட் ஆகுது. ஜகத்தை ஒன்றா இவன் பாவிக்கும் தியானம் கல்பித யோகம், முகத்தமாக கண்ட ஞானமே வாஸ்தவம் மோகமாய் மயங்காதே. இந்த 2 வரி தான் கொஞ்சம் இது பண்ணிடுது. நம்ம நினைக்கிறது வேற, இது வேறையாக இருக்குது. இப்போ கேள்வி என்னது, அந்தःகரண விற்பி ரூபமாக இருக்கிற ஞானத்தை ஏன் கர்மான்னு சொல்லக்கூடாது? அதுதானே சந்தேகம். இல்லைப்பா ஞானம்தான் சொல்லணும், அது ஏன்னா அது வஸ்து தந்திரத்வாத். கர்மான்னு சொன்னால் அது புருஷதந்திரத்தை சேரும். ஆகையினால இந்த புருஷதந்திர வஸ்து தந்திர பேதம் இருக்குது. ஒருத்தி மக்களே தங்களுள் பகைக்கின்றது உலகெங்கும் கண்டோமே. ஆகையினால இது அந்தःகரண விற்த்தியாக இருந்தாலும் இதுக்கும் அதுக்கும் பேதம் இருக்குது. இந்த விற்பி வஸ்து ஆசிரயிச்சிருக்கு, அந்த விற்பி புருஷனை ஆசிரயிச்சிருக்கு. ஆகையினால இந்த பேதம் இருக்கப்பா சொல்லியாச்சு. கர்மாவில் நமக்கு சாய்ஸ் இருக்குது, ஞானத்தில் சாய்ஸ் இல்லை. இதுதான் 82வது பாட்டில் சொன்னது. இது ஃபஸ்ட்டு 2 லைன் வேறு ஒரு விஷயம். 3வது தான் ஆரம்பித்தது. ஜகத்தில் ஒன்றை ஒன்றாய் இவன் பாவிக்கும் தியானம் கல்பித யோகம். ஒன்றை ஒன்றாய் பாவிக்கும். இப்போ இந்த இடத்துல அர்த்தம் என்ன தெரியுமா? நம்ம சாதாரணமாக என்ன பார்த்தோம், ஒரு சால கிராமத்தை விஷ்ணுவாக பார்க்கறது அப்படின்னு சொல்லணும். இங்கே அப்படி சொல்லலை. அதாவது பிரதீகானுசாரம் தியேயானுசாரம்னு தியானத்தை 2ஆக பிரிக்கிறார்கள். அதாவது சால கிராமத்தில் நான் விஷ்ணுவை நினைக்கிறதுங்கிறது ஒன்று, விஷ்ணுவையே டைரக்டாக நினைக்கிறதுங்கிறது ஒன்று. சால கிராமத்தில் விஷ்ணுவை நினைக்கிறதுங்கிறது பிரதீகத்வாரா விஷ்ணு தியானம்.
ஆனால் இங்கே விஷ்ணுவை சாட்சாத்தான் நான் தியானம் பண்ணுறேன் சாஸ்திரத்தில் சொன்ன லக்ஷணப்படி. ஆகவே இது தேயானுசாரம், இது பிரதீகானுசாரம் அப்படின்னு பிரிக்கிறார்கள். ஒரு சப்போர்ட்டை வச்சுட்டு கடவுளை நினைக்கிறேன், கடவுளுடைய லக்ஷணத்தையே நேரடியாக நினைக்கிறேன். இதுதான் வித்தியாசம். அதுக்கு பேர் தேய அனுசாரம். தியானிக்கப்படும் பொருளை சார்ந்து இருக்கிறது. தியானம் தியானிக்கப்படும் பொருளை சார்ந்து தியானம் நடக்கிறது. சாலக்கிராமத்தின் மூலமாக நடக்கிறது, சூரியன் மூலமாக நடக்கிறதுங்கிறது வேறேங்கிறார். அது மாதிரி இங்கேயும் தியானிக்கப்படுற பொருள் என்ன? பிரம்மன். யார் பிரம்மன்? நான் தான் பிரம்மன். என்னையே நான் என்ன பண்ணுறேன்? தியானிக்கிறேன். பாருங்க, இதில் உள்ள வித்தியாசம் பாருங்க. அகம் பிரம்மாஸ்மிங்கிறது எனக்கு புரிஞ்சுடுத்துன்னா ஞானம், புரியலைன்னா அகம் பிரம்மாஸ்மியை தியானம் பண்ணுறேன். அதனால தான் அவர் என்ன சொன்னார், தியானத்தில் முயற்சி தேவைப்படுகிறது, ஞானத்தில் முயற்சி தேவையில்லை. ஞானத்தில் முயற்சி தேவையில்லை. ஏன்னா எனக்கு படித்த உடனே குரு சொன்ன உடனே காதில் விழுந்த உடனே என்ன எஃபர்ட் வேண்டியிருக்கு. ஆக விருத்தி சேர வேண்டியிருக்கு. சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, தத்துவமசி சொல்கிறது. புரியலையேன்னா நீ பிரம்மன்னு தியானம் பண்ணு அப்படி சொல்லிடுறது. ஜகத்தில் ஒன்றை ஒன்றாய் இவன் பாவிக்கும் தியானம் கல்பிதம், கல்பித யோகம் அப்படிங்கிற அந்த ஒரு வரி தான் ரொம்ப முக்கியம். இதுக்கு வியாக்கியானக்காரர் மற்றவங்க எல்லாருமே என்ன பண்ணுகிறார்கள், நான் பிரம்மன்கிறது எனக்கு பாவனையா ஞானமா அப்படின்னு கேட்டால், புரியலைன்னா அது நான் என்ன பண்ணுறது, எனக்கு புரியலை, நான் பிரம்மன் பூர்ணமானவன், நிறைவானவன், எங்கும் நீ காலம் தேசம் வஸ்து இவைகளெல்லாம் கடந்தவன், சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். புரிஞ்ச அது ஃபேக்ட், புரிஞ்சால் போகிறோம். அதுக்கப்புறம் புரிஞ்சது நம்ம என்ன சொல்கிறோம், நிதித்தியாசனத்தில் என்ன சொல்கிறோம்னா, இந்த புரிஞ்ச விஷயம் ஆழமான மனசுக்கு போகிறதுக்காக படிக்கலாம், இல்லை தியானம் பண்ணலாம். அதுக்கெல்லாம் நிறைய அப்ளிகேஷன்லாம் சொல்லியிருக்கோம். நிதித்தியாசனம்ங்கிறது இந்த ஞானம் ஆழமாக போகிறதுக்காக பண்ணுறது. அங்கே அகம் பிரம்மாஸ்மிங்கிறது கற்பனை இல்லை. அகம் பிரம்மாஸ்மிங்கிறது கற்பனை கிடையாது. ஆனால் இவனுக்கு யாருக்கு புரியலையோ அவனுக்கு அது கற்பனை. அதுதான் சொல்கிறார், ஜகத்தில் ஒன்றை ஒன்றாய் இவன் பாவிக்கும் தியானம் கல்பித யோகம். இந்த ஒன்றைங்கிறது என்னென்னா, தன்னை பிரம்மமாக நினைக்கிறான், புரியாமல் கல்பனை பண்ணிக்கிறான். அப்படி கல்பனை பண்ண என்ன ஆகிறதுன்னா, அந்த பிரதிபந்தம் போகிறது. இது என்னென்னா ஒரு மெத்தட். இப்போது சந்நியாசம் வாங்கிட்டவன் பழையபடியும் கர்மாவுக்கு பண்ண போக முடியுமா? குடுமி எடுத்தாச்சு, பூணல் எடுத்தாச்சு, வேதாந்தம் படிக்க வந்தாச்சு, புரியலை. இந்த காலத்தில் இதெல்லாம் வாழ்க்கையில் முக்கியமான அங்கங்கள். இப்போல்லாம் வேணால் வேதாந்தம் படிக்கிறேன்னா படிப்பா, இல்லை பகவன் நாமாவை சொல்லணுமா சொல்லு, இல்லை சோஷியல் சர்வீஸ் பண்ணுறியா பண்ணு. இப்போல்லாம் எப்படி வேணாலும் பண்ணுங்கிறோம். அப்போல்லாம் அப்படி கிடையாது. அவனுக்கு விதி, இந்த வயசு ஆகிடுதா நீ பண்ணு. பொதுவாக வந்துடுவான். யாகங்கள்லாம் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு நாள் கடைசியில் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு சந்நியாசம் பண்ணி ஆகணும். குறிப்பாக பிராமணனுக்கு சந்நியாசம் மஸ்ட்டு. ஆனால் அதுவும் பக்குவம் இல்லைன்னா இப்படி பண்ணார்னு சொன்னால் அந்த பிராமண ஜென்ம சந்நியாசம் பண்ணிக்கலேன்னு வச்சுக்கோங்களேன். சாஸ்திரப்படி யாகங்கள்லாம் பண்ணுறது இப்போல்லாம் போயாச்சு, அது வேறு விஷயம். ஆனால் இதெல்லாம் பண்ணிவிட்டான்னு சொன்னால் கடைசியில் அவன் வாங்கிடுறது. அதுதான் ஜென்மாவை ஒழுங்காக உபயோகப்படுத்தினதாகும். இல்லைன்னா அதுக்கு சாஸ்திரம் வேறு ஆப்ஷன் வச்சுருக்கு. பித்ருமேத கர்மா, பிரம்மமேத கர்மா எல்லாம் வச்சுருக்கு. சடனாக போயிட்டான்னா என்ன பண்ணுறது? சன்னியாசம் வாங்குறதுக்கு முன்னாடி அவனுக்கு தான் அது. சடனாக சன்னியாசம் வாங்குறதுக்கு முன்னாடியே ஒருத்தன் இறந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் அவனுக்கு தான் பித்ருமேத கர்மா,
பிரம்மமேத கர்மாலாம். ஆனால் அவன் இருந்தான்னு சொன்னால் அவன் சந்நியாசம் பண்ணணும். பிராமணனுக்கு தர்மம் அது. அப்போ அவன் சன்னியாசம் வாங்கிட்டான். ஆனால் எனக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்கிறது. சொர்க்கமெல்லாம் நன்னா புரிஞ்சுது, யாகமெல்லாம் கூட புரிஞ்சுது, இது மாத்திரம் புரியவே மாட்டேங்கிறது. அப்படி அப்போ என்ன பண்ணுறது? பாவனை பண்ணிக்கும். அந்த மாதிரி கேஸ் இது. அதனால் இது எப்படி சடனாக இதை கொண்டு வந்தார் அது வேறு விஷயம். ஆக அதுக்கப்புறம் என்ன எடுத்துன்னா, அகம் பிரம்மாஸ்மின்னு தியானம் பண்ணிகிட்டே இருக்க என்ன ஆகுதுன்னா, இந்த புரிஞ்சிக்கிற விஷயத்தில் இருக்கிற பிரதிபந்தம் போகிறது. அது ஒரு தடை என்னவோ ஒன்று இருக்குது, ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு தடை. சாதாரணமாக இருக்கிறவன் சொல்லிவிடுவான், மாடு மேய்க்கிறவன் கூட சொல்ல, இது தெரியலைங்கய்யா சாமி, நாமெல்லாம் பிரம்மம் தான் அப்படின்னு கூட சொல்லிவிடுவான். இவருக்கு ஐயருக்கு தெரியாது. அதுதான் இதுலேருந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய இதுக்குள்ளே இருக்குது, இருந்தாலும் இந்த விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது யாருக்கு ஞானம் யாருக்கு வேணாலும் வந்துடும். நிறைய பார்த்துருக்கோம். வாசலில் செக்யூரிட்டியாக இருப்பான், கேட்டு அவனுக்கு ஞானம் வந்துடும். இங்கே உட்காந்து ரொம்ப பூஜை கீஜை எல்லாம் பண்ணிட்டு இருப்பான், கேட்டால் என்ன சொன்னாலும் புரியாது. அனுபவத்தில் பார்த்துட்டு இருக்கோம். நாளை அன்றைக்கி பாருங்க, நான் கூட்டின்னு வரேன் நம்ம சிஷ்யாலாம். நான் இது வரைக்கும் இப்படிலாம் பண்ணதில்லை, இந்த தடவை பண்ண போகிறேன். திருக்குறள் திருவிழாவுக்கு எல்லாம் வர சொல்லியிருக்கேன். எல்லாம் கிராமத்து ஆட்கள், கேட்டு பாருங்க. அது பிரம்மசூத்திரத்தில் சொல்லியிருக்கீங்க சொல்லுவார். நீங்கள் தானேங்க சொல்லிங்க, எனக்கு மறக்கலை, ஞாபகம் வச்சுருக்கேன்ப்பா. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். எல்லாம் தெரியும், கரெக்டாக தெரியும். அது மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு காம்ப்ளெக்ஸே கிடையாது. தே ஆர் வெரி ஹாப்பி. வருவாங்க, அழகாக சர்வீஸ் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷம் சுவாமி போயிடுவாங்க. ரொம்ப இந்த மாதிரிலாம் இந்த இங்கே படித்தவன் பணக்காரனுக்கெல்லாம் இருக்கிற ஈகோலாம் கொஞ்சம் கூட கிடையாது. இல்லை, இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பண்புடையார் பட்டுண்டு உலகம் அகுதின்றேல் மண்புக்கு மாய்வது மண். இருக்கட்டும், பரவாயில்ல. அப்போது ஜகத்தில் முகத்தை இந்த விஷயத்தை புரிஞ்சுங்கோ. இதை நம்ம விட்டுட்டோம், அதனால தான் இதை சொல்கிறேன். அதாவது ஞானம் நீ தியானம் பண்ணுன்னு சொல்கிறதில்லை, தெரிஞ்சுக்கோ. அப்போது நிதித்தியாசனம் எதுக்கு? நான் ஞான பலத்துக்கு தான். புரிஞ்சது ஆழமான மனசுக்கு போகணும். ஆனால் இந்த விபரீத பாவனை இதுவும் சேர்ந்து விவகாரம் இருக்குது. ஒரு பக்கம் ஞானம் இருக்குது, ஒரு பக்கம் விவகாரம் வேறு இருக்குது. ஆனால் இது ரெண்டையும் அழகாக பேலன்ஸ் பண்ண தெரியணும். அது வந்துடும், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. புரியறதுல தான் இருக்குது எல்லாமே. அனுபவமாக இருக்கிறது புரியணும். புரிஞ்சு அனுபவம் வர்றதெல்லாம் கிடையாது. அனுபவத்துக்கு வந்தால் தான் புரியும் அப்படிங்கிறது கிடையாது. அனுபவமாக இருக்கிறத பற்றின அறிவு புரியணும். எதெல்லாவோட நம்ம சேர்த்துன்னு இருக்கோம், நிறைய பணத்தோட சேர்த்துன்னு இருக்கோம், பதவியோட சேர்த்துன்னு இருக்கோம், உறவுகளோட சேர்த்துன்னு இருக்கோம், நல்ல குணங்கள்ங்கிறதோட நம்மளை சேர்த்துன்னு இருக்கோம், கெட்ட குணங்கள்ங்கிறதோட நம்மளை சேர்த்துன்னு இருக்கோம். உண்மையிலேயே நான் சேராதவன், அசங்கஹா, தன்னுணர்வு அகங்கார ஜீவன்கிறதோட சேர்த்துன்னு இருக்கோம். ஆனால் நான் பரிபூர்ணம் பிரம்ம. அதுதான். அதனால தான் என்ன சொல்கிறார், கண்டறிந்தது ஞானம்னார் அடுத்த பாட்டில். கண்டறிந்தது ஞானம், கேட்டதுதனை கருது பாவனை யோகம். அதாவது புரிஞ்செடுத்துன்னு சொன்னால் அது ஞானம், புரியாமல் நீ பாவனை பண்ணியானா அது தியான யோகம். கண்டபேர் சொல்ல கேட்டது மறந்து போகும். யாராவது சொல்கிறா, ஆனால் அது புரிய மாட்டேங்கிறது, அதனால் மறந்து போகுங்கிறார். அதாவது அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறவர் ஒருத்தர் புரிஞ்சுட்டு இருக்கார். புரிஞ்சவர் நம்மள்கிட்ட சொல்கிறார், நீ பிரம்மந்தான், நீ ஜீவன் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நமக்கு விளங்கிறது இல்லை, மறந்து போய்டுறது. ஆனால் கண்டது மறவாதே. இதுக்கு அவர் திருஷ்டாந்தம் என்ன சொல்கிறார் தெரியுமா? நமக்கு எல்லாருக்கும் சுபாவமாகவே இருக்கிற வர்ண அபிமானம். வர்ண அபிமானம்னா என்ன?
நான் பிராமணனுங்கிறது மறந்தா போயிடும், நான் சன்னியாசிங்கிறது மறந்தா போயிடும். புரிஞ்சுண்டது. அது மாதிரி எல்லாருக்கும் அவன் ஜாதி மறக்கிறது, நான் ஆணுங்கிறது மறந்தா போயிடும், நான் ஒரு பெண்ணுங்கிறது மறந்தா போயிடும். ஏன்னா அது இயல்பாகிடுது, சுபாவமாகிடுது, புரிஞ்சு ஆழமாக போயிடுது. அது வேண்டாம், அது கல்டிவேட் பண்ண வேண்டியதே இல்லை. குழந்தையாக இருக்கிறவோ தெரியாது, வயசாக எல்லாம் தெரியும். நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன், நான் ஆணாக இருக்கேன், நான் பெண்ணாக இருக்கேன், எல்லாம் அவன் தெரிய ஆரம்பிச்சோம். குழந்தையாக இருக்கிறவோ தெரியுமா, ஐ ஆம் ஃபீமேல், ஐ ஆம் மேல் அப்படின்னு தெரியுமா அதுக்கு? ஆனால் நாளாக பெருசாக ஓ இது வேறு அது வேறு எல்லாம் தெரியும். ஆஹா, ஐ ஆம் ஹியூமன் விட்டுடுங்கோ, இதெல்லாம் என்னத்துக்கு? அவர் வியாக்கியானக்காரர் அப்படி எழுதுகிறார், அது மறக்காத மாதிரின்னு. அது மாதிரி நான் ஒரு மனுஷங்கிறது சொல்லவே வேண்டாம், எப்பவும் இது மனசில் இருக்கு. அதுதான் சொல்கிறார், கண்டது மறவாதே, மறக்காது. வேணும்னா ஞாபகத்துக்கு வந்துடும். இப்போ 2 2 4 2 3 5 அப்படின்னா வேணுங்கிறவோ வருது. எப்போ மறக்காது, வேணுங்கிறவோ வருது. அதுதான் என்ன சொல்லுவோம், ஞானம் எப்பவும் இருக்கும், விருத்தி எப்பவும் இருக்காதும்போம். அறிவு எப்பொழுதும் இருக்கும், அறிவு போகாது. அறிவு வருவதும் இல்லை, போவதும் இல்லை, எண்ணம்தான் வரும் போகும். இப்போ நமக்கு எத்தனையோ விஷயம் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தருக்கு உங்களை படிச்சிருப்பீள் காலேஜில், ஸ்கூலில், அந்த நாலெட்ஜெல்லாம் இருக்குது. அது எப்போ அப்ளை பண்ணணுமோ அப்போ வரும். ஆனால் எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கும். நீங்கள் கம்ப்யூட்டர்லேயே இருக்கிறத அதை தேடினா அது வெளியில் வரும். இல்லாட்டி அதுக்குள்ளே இருக்குமா இருக்காதா? இருக்கும். அது மாதிரி தான் சொல்கிறார். அது மாதிரி கண்டறிந்தது ஞானம், கேட்டதுதனை கருது பாவனை யோகம். அகம் பிரம்மாஸ்மின்னு தியானம் பண்ணுறது வேறே, கண்ட பேர் சொல்ல கேட்டது மறந்து போம். திடீர்னு மறந்து போயிடும் லக்ஷணமெல்லாம். போராத்துக்கு இந்த அபிமானம் வேறு, யோக்கியதையும் இருக்காது, சில சமயம் இருக்காது. மாடு மேய்க்கிறவனுக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி நல்லா இருக்கும். இவர் வாஜபேயி யாகம் பண்ணுறவருக்கு இருக்குமான்னு சந்தேகம்தான். பாருங்க, மாயா மகிமா. அஹோ மாயா அதி கம்பீரா. இது தெரியறதில்ல நிறைய பேருக்கு, பாவம் புரியறதில்லை. ஆக அது சரி. கண்டவஸ்து மெய். கண்டவஸ்து மெய்னா என்ன அர்த்தம்? நான் பிரம்மனாக இருக்கேங்கிறது புரிஞ்சுடுத்துனா அது உண்மை, நான் பாவனை பண்ணினது பொய். பாவனை உண்மையா ஞானம் உண்மையான்னா? பாவனை உண்மை இல்லை, பொய்னா உண்மை இல்லைன்னு வச்சுக்கோங்க. அது அதுக்கப்புறம் போயிடும். புரிஞ்சுடுத்துன்னு உடனே நான் இத்தனை நாளாக போய் இமேஜின் பண்ணிகிட்டு இருந்தேன், நானே அதுதான், இமேஜின் பண்ணிக்காட்டாலும் நான் அதுதான் அப்படின்னு புரியுது. ஆக கண்ட வஸ்து மெய், தியான வஸ்துக்கள் பொய். ஆகையினால கருவி அஜானத்தை கண்ட அக்கணம் கொல்வது ஞானமே. தியானம்ங்கிற கர்மா இல்லை, இதுக்குள்ளேயே ஒரு சட்டிலிட்டி போகிறார் பாருங்க, சூக்ஷ்மத்துக்கு போய் சொல்கிறார் பாருங்க. அப்பவும் ஞானந்தான்ப்பா அது, இது ஞானந்தான்னு புரிய வைக்கிறதுக்காக. அது அந்தఃகரண விற்த்தியாக இருந்தாலும், அகம் பிரம்மாஸ்மிங்கிறது அந்தःகரண விற்த்தியா இல்லையா? விற்பி தான். அது புரிஞ்ச விற்த்தியா புரியாத விற்த்தியா? புரிஞ்ச விற்பி. புரிஞ்ச விற்த்தின்னா ஞானம், புரியாத விற்த்தின்னா அதை நினச்சிட்டு பாவனை பண்ணிகிட்டே இருக்கணும். அவ்வளோ தூரத்துக்கு சூக்ஷ்மமாக கொண்டு போய் சொல்கிறார். கண்ட அக்கணம் கொல்வது ஞானமே கர்மமன்று அறிவாயே. அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்புறம் அடுத்தது, ஜடமதாகிய தியானம் மெய்யாகிய சர்வமுக்தியை நல்கும் திடமதானது எப்படி எனில் அவரவர் தியானமே பிறப்பாகும். இதில் இங்கே என்னென்னா, அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மின்னு நீ பண்ணுற தியானம் பண்ணுற தியானம் விருத்தி பிரவாகம். ஆனால் அது என்ன பண்ணுறதுன்னா, மோட்சத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை ஞானமானது எப்படி அப்படின்னு கேட்டியானா, தியானமே என்ன பண்ணுறது, அந்த ஞானத்தை கொடுத்துடுறது. தியானமே பிறப்பாகுங்கிறது இங்கே அர்த்தம் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கோங்க. தியானமே பிறப்பாகும்னு சொன்னால், நேற்றுக்கு நான் சொன்னேன் அந்த எம் வாபி ஸ்மரன் பாவம் கீதையில் சொல்லியிருக்குது, அந்த அர்த்தம் இல்லைங்க. அது அந்த கான்டெக்ஸ்ட் வேறு.
ஆகையினால ஜடமதாகிய தியானம் மெய்யாகிய சர்வமுக்தியை நல்கும் திடமதானது எப்படி எனில் அவரவர் தியானமே பிறப்பாகும். அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மின்னு நான் நினைக்க ஏதோ பிரதிபந்தம் போயிடுது. இது ஒரு வழி. 2 வழி இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. படிச்சுட்டே இருக்கிறது ஒரு வழி, படித்ததை தியானம் பண்ணிகிட்டே இருக்கிறது ஒரு வழி. அகம் பிரம்மாஸ்மின்னு இமேஜின் பண்ணிக்கிறான். ஆனால் இமேஜின் பண்ணிட்டாலும் அதுதான் ஃபேக்ட்டு. ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் அது ஃபேக்டாக இல்லை. அந்த இமேஜினேஷன் என்ன ஆகிடுறது, ஃபேக்டாக அப்புறம் மாறுறது. எப்போ புரிகிற போது இந்த பிரதிபந்தம் போகிறது, அப்போ கிளியராக இருக்கு. ஆக எப்படி அவரவர் தியானமே பிறப்பாகும். அதுக்கு எக்ஸாம்பிள், உடலம் ஆசையால் தியானிக்கில் தியானித்த உடல்கள் ஆகுவர் மைந்தா. அங்கேயும் அதே தான். எப்படி இதே தான் 8வது அத்தியாயத்தினுடைய ஸ்லோகந்தான். அதாவது நீ எதை நினச்சிட்டு சாகரையோ அதுவா ஆயிடுவேன்னு சாஸ்திரம் சொன்ன மாதிரி நான் பிரம்மம் பிரம்மம்னு நினச்சிட்டே இருந்தியானா அந்த பிரம்ம ஞானம் வந்துடும் உனக்கு. அது எப்படி வந்ததுன்னா இப்படி தான் வந்ததுங்கிறார். உடலம் ஆசையால் தியானிக்கில் தியானித்த உடல்கள் ஆகுவர் மைந்தா தொடர்பவங்கட ஸ்வரூபமே தியானிக்கில். இது பாருங்க, இதுதான் முக்கியம். தொடர்பவம் கெட, தொடர்ந்து வர்ற இந்த சம்சாரம், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், மறுபடியும் மறுபடியும் சரீர அபிமானம் கூடிகிட்டே இருக்குது. இந்த ஜென்மாவிலேயே வயசா சரீர அபிமானம் கூடுறதா குறையிறதான்னா அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கிறதே இல்லையே. ஏன்னா நமக்கு அனுபவிக்கணும்னு நினச்ச காலத்தில் பொருள் கிடைக்கல, அனுபவிக்கிறதுக்கு பொருள் கிடைக்கிற போது அனுபவிக்கிறதுக்கு சக்தி இல்லை இல்லையா? அப்படி தானே இருக்கா எல்லோரும்? பெரும்பாலும் ஆசை நிறைய இருக்கிற போது சாமான் கிடைக்காது, பொருள்லாம் நிறைய கிடைக்கிற போது அனுபவிக்கிற சக்தி இருக்காது. இதை புரிஞ்சுக்க வேண்டாம். இந்த மாய விளையாட்டை நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ தான் கிடச்சிருக்கு நான் மிஸ் பண்ணுவேனா, அதனால் அதெல்லாம் அடுத்து ஏதாவது ஒரு ஜென்மான் இருக்குதுன்னு சொல்கிறாளே அப்போ பார்த்துக்கிறேன், எனக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு நான் விடுவேனா என்ன? வைராக்கியம் வராது. அதனால தான் சின்ன வயசுலேயே அந்த காலத்தில் கல்யாணத்தை பண்ணி சீக்கிரம் உனக்கு வைராக்கியம் வரட்டுன்னு வச்சுருவா. இது இப்போ 45க்கு அப்புறம் தான் கல்யாணமே நடக்கிறது. அதுக்கப்புறம் இவனுக்கு எங்கே வைராக்கியம் வருது? வைராக்கியம் வர்றதுக்குள்ளே வாழ்க்கையே முடிஞ்சு போய்டும். நம்ம சொன்னோம்னா இவாள்லாம் அந்த ஃபண்டமெண்டலிஸ்ட்டும்பான். இது மெட்டீரியலிசத்துக்கு இதெல்லாம் புரியாது. இப்போ எல்லோரும் என்ன படிப்பு படிப்பு படிப்பு, கேரியர் கேரியர் கேரியர், பணம் பணம் பணம், அதில் தான் மனசு இருக்கே தவிர ஒரு 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 ஆணோ பெண்ணோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு சீக்கிரம் குழந்தையெல்லாம் அவங்களுக்கெல்லாம் நல்லதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த புத்தி போயாச்சு. என்னத்தை கொடுக்க போகிறோம் தெரியல. இது ஒரு விதமான இது சிருஷ்டியோட மகிமை. ஆக இதுதான் நம்ம படித்தது. இதை விட்டுட்டேனோ, 84வது பாட்டு சொல்லலையோ. சர்வமுக்தியை தருகின்ற தியானமும் சத்தியம் என்றால் அன்றென்றால், சர்வமுக்தியை தருகின்ற தியானமும் சத்தியம் என்றென்றால், அதனால் இங்கே சர்வமுக்தியை தருகின்றங்கிறது என்னது? அகம் பிரம்மாஸ்மி. அகம் பிரம்மாஸ்மி தியானம் சத்தியம் இல்லை, ஞானம் சத்தியம். சர்வமுக்தியும் சத்தியம் நினைக்காதே. உருவம் கேட்டவன் தியானிக்கும் பொழுதில் அந்த உருவம் வாஸ்தவம் அன்றே. நான் விஷ்ணுவை தியானம் பண்ணிட்டு இருக்கிற போது உருவம் வாஸ்தவம் இல்லை, என்னோட கற்பனை. ஆனால் நான் அப்படி நினச்சிட்டு பகவான் இருக்கார், சத்தியமாக இருக்கார், வைகுண்டத்தில் இருக்கார், பரமபதத்தில் இருக்கார், அப்படி நினச்சின்னு நான் பண்ணுறப்போ ஒரு நாளைக்கு எனக்கு தேவதா சாட்சா்காரம் கிடைக்கும். அது மாதிரி அகம் பிரம்மாஸ்மிங்கிறது புரியும். அதுதான் விஷயம். அதுக்கப்புறம் தான் அடுத்தது. இதை நான் விளக்கி சொல்லிவிட்டேன், அந்த பாட்டை விட்டுவிட்டேன். சர்வமுக்தியை தருகின்ற தியானமும் சத்தியம் அன்றென்றால் சர்வமுக்தியும் சத்தியம் சத்தியம் அன்று என்று சங்கியாதே கேள். இது பலவிதமான விளக்கங்கள்லாம் சொல்கிறது உண்டு. சொப்னத்தில் ஒருத்தனுக்கு புலி வந்ததுன்னா அவன் பயந்து போய் முழிச்சுட்டான்னு சொன்னால் புலி போயிடுத்து. அது மாத்திரம் இல்லை, சொப்னத்தில் இருக்கிற பசிக்கு சொப்னத்தில் தான் சாப்பாடு, அப்படியெல்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி இல்லை இங்கே, அந்த மாதிரி டாபிக் இல்லை. புரியுறதோ? அதாவது சில சமயம் இப்படி சொல்கிறது உண்டு, மோட்சமும் சத்தியம் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லை,
முழித்த உடனே விடுதலை இருக்கிற மாதிரி, ஜாகிரத அவஸ்தைக்கு வந்த உடனே சொப்னாவஸ்தை பொய்யாயிடுறது. அதே மாதிரி அகம் பிரம்மாஸ்மி புரிஞ்சின்ற உடனே இந்த ஜாகிரத அவஸ்தையும் பொய்யாயிடுறது. அப்படி சொல்லுவோம். அந்த அர்த்தம் இல்லை இங்கே. ஆகையினால சர்வமுக்தியை தருகின்ற தியானமும் இந்த இடத்துல முழுக்க முழுக்க அகம் பிரம்மாஸ்மி தியானம், அகம் பிரம்மாஸ்மி ஞானம். இதுதான் டாபிக். ஆக இந்த அளவில் இந்த பாடத்தை நான் பூர்த்தி பண்ணுறேன். உங்களுக்கு இது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஆக இந்த பாடல்களை இந்த ஆர்டரில் நீங்கள் கொண்டு போகணும். இப்போ என்னாச்சு, 80வது பாடலில் அஜ்ஞானத்தை கர்மாவே கெடுக்கும்னு சொல்லக்கூடாதா விருத்தி ஞானம்னா, அதெல்லாம் வரிசையாக கொண்டு வந்தார். புருஷதந்திரம் வஸ்துதந்திரம் கொண்டு வந்தார். இந்த 82வது பாடலில் தான் திடீர்னு இந்த 3வது லைன்லேருந்து இந்த டாபிக் மாறிடுது. அதில் ஒரு கிளாரிட்டி கொண்டு வர வேண்டியிருக்கு. ஏன்னா சடனாக இங்கே கொண்டு வந்தோடனே அவனுக்கு ஏற்கனவே தெரியுமா தெரியாதா தெரியாது. ஆக இந்த டாபிக் வித்யாரண்ய சுவாமிகள் பஞ்சதசியில் தியான தீபத்தில் சொல்லியிருக்கார். சாதாரணமாக இப்படி சொல்கிற வழக்கம் இல்லை. கைவல்ய நவநீத ஆச்சாரியர் இவர் தாண்டவராய சுவாமிகள் அதை சொல்லியிருக்கிறார். அதனால் பொன்னம்பல சுவாமிகளும் இப்படி விருத்தி வியாக்கியானங்கள்லாம் பண்ணியிருக்கிறார். ஆகவே இப்படி ஒரு சிந்தனை இருக்குது அப்படிங்கிறத நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் ஞாபகம் வச்சுங்கோ, என்ன இருந்தாலும் நீ பாவனை பண்ணாலும் சரி, கடைசியில் அந்த ஞானம் விளங்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லாத்துக்கும் சாஸ்திரத்தில் வழி சொல்லியிருக்கார். புரியவே மாட்டேங்கிறதே சுவாமி, 15 வருஷமாக படிக்க புரியவே மாட்டேங்கிறதே, ப்ளஸ் பண்ணுங்கோன்னா அது கர்மா இருக்குது. அதனால் இது ஒரு இல்லாட்டி 2 வழி, ஒன்று படிச்சுட்டே இருக்கிறது, இல்லாட்டி அகம் பிரம்மாஸ்மி தியானம் பண்ணு. அதனால் அப்படி ஒரு அமைப்பை கொடுத்துருக்காரு. அதுதான் இந்த டாபிக். 86வது பாடல். பிரம்மரூபத்தை தியானித்த பேர்களும் பிரம்மமாகுவர் என்றால் நரசரீரமாம் குரவனே விசாரமேன் ஞானமேன் என்னாதே பரமபாவனை பரோக்ஷமாம் பின்பந்த பரோக்ஷமே அபரோக்ஷம் திரவிசாரமாம் ஞானமாம் முக்தியாம் தீர்வை ஈதறிவாயே. பிரம்மரூபத்தை தியானித்த பேர்களும் பிரமமாகுவர் என்றால் நரசரீரமாம் குரவனே விசாரமேன் ஞானமேன் என்னாதே பரமபாவனை பரோக்ஷமாம் பின்பந்த பரோக்ஷமே அபரோக்ஷம் ஸ்திர விசாரமாம் ஞானமாம் முக்தியாம் தீர்வை ஈதறிவாயே. இந்த 82வது பாடலில் எந்த விதமான சந்தேகம் எதுவும் சொல்லலை. 80வது பாடலில் கேட்ட சந்தேகத்துக்குத்தான் 83வது வரைக்கும் ஒன்று போட்டிருக்கார். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு சந்தேகத்தை எடுத்துட்டோம். எப்படி அகம் பிரம்மாஸ்மி தியானம் அகம் பிரம்மாஸ்மி ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சந்தேகப்படாதே, அதுக்கு பதில் சொல்லிவிட்டார். அப்புறம் அடுத்தது 85வது பாடல்லையும் அதுலேயும் ஒரு சின்ன சின்ன சந்தேகத்தை சொல்லித்தான் இருக்குது, தனித்தனியாக இருக்குது. எப்படி பொய்யான தியானம் மெய்யான மோட்சத்தை கொடுக்க முடியும் ஞானத்தை கொடுத்து அப்படின்னு கேட்டால், தியானத்துக்கு அந்த சக்தி இருக்குது. ஆகையினால அதை பதில் சொல்லிவிட்டார். இப்போ இங்கே பாருங்க, இதெல்லாம் வச்சு தான் அதை புரிஞ்சுக்கணும். பிரம்ம ரூபத்தை தியானித்த பேர்களும் பிரம்மமாகுவர் என்றால் அகம் பிரம்ம, இங்கே இதுதான் தேயானுசாரம்னு பேர். நான் ஏற்கனவே சொன்னேன், விஷ்ணு ரூபத்தை நான் நினைக்கிறேன், அது தியானிக்கப்படும் பொருளை நான் நினைக்கிறேன். இங்கே தியானிக்கப்படும் பொருள் யார்? நான் தான். என்னுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை நான் தியானம் பண்ணுறேன். அகம் பூர்ணோஸ்மி சுத்தோஸ்மி முக்தோஸ்மி அப்படின்னு நான் தியானம் பண்ணுறேன்.
ஆக பிரம்ம ரூபத்தை தியானித்த பேர்களும் பிரமமாகுவர் என்றால் அது முதல்ல இதை போட்டுக்கணும். நரசரீரமாம் குறவனே, குறவனேன்னா குருநாதா, மனுஷ சரீரம் எடுத்திருக்கிற குருநாதா ஈஸ்வரனே வந்திருக்கார். ஆதி அநாதியுமாகி எனக்கு ஆனந்தமாய் அறிவாய் நின்று இலங்கும் ஜோதி மௌனியாய் தோன்றி சொல்லாத வார்த்தையை சொன்னாண்டி தோழி. அது மாதிரி நீங்கள் குரு சாட்சாத் பரம்பிரம்ம மனுஷ ரூபத்தில் இருக்கிறேள். பகவானே சொல்கிறார் இல்லையா, அவஜானந்தி மாம் மூடாக மானுஷீம் தனுமாஸ்ரிதம். நான் இந்த கிருஷ்ண ரூபத்தில் இந்த சரீரத்தில் தேவகி புத்திரனாக இருக்கேன்னு நினச்சி என்னை சாதாரணமானவன் நினச்சி அவமானப்படுத்துகிறான் அப்படிங்கிறார் அவர். அது இருக்கட்டும், அது வேறு விஷயம். இங்கே நரசரீரமாம் குறவனே, குருநாதா கடவுளே இந்த மனுஷ சரீரத்தில் இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். பிரம்மரூபத்தை தியானம் செய்த பேர்களும் தியானித்த பேர்களும் பிரம்மமாகுவர் என்றால் விசாரமேன் ஞானமேன் என்னாதே, என்னத்துக்கு விசாரம் என்னத்துக்கு ஞானம் அப்படின்னு யோசிக்காதே அப்படிங்கிற. அதாவது பரமபாவனை பரோக்ஷம், பரோக்ஷத்தை பாவனை பண்ணுறான். அதாவது அவனுக்கு பரோட்சமாக இருக்கு. அதாவது அகம் பிரம்மாஸ்மின்னு குரு சொல்கிறார், எனக்கு தான் புரியலை, அதுதான் உண்மைங்கிறார், ஆனால் எனக்கு புரியலை அப்படிங்கிற போது அது பரோட்சம், பரோட்சம் மாதிரி இருக்குது. அப்புறம் என்னதுன்னா இந்த அப்போ அது ஏதோ ஒரு பிரதிபந்தமெல்லாம் போன உடனே ஆமாம் அகமன்னம் 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 அப்படிங்கிறான். திடீர்னு புரிஞ்செடுத்து பின்பு அந்த பரோட்சமே அபரோக்ஷமாக ஆகிவிடுகிறது. அபரோக்ஷமாக ஆகிடுறதுன்னா இங்கே என்ன அர்த்தம்னா, அந்த விசாரம் ஏற்கனவே பண்ணியிருக்கான். ஞாபகம் வச்சுங்கோ, விசாரம் பண்ணி விளங்கலை, விசாரம் பண்ணி விளங்காததுனால தான் பாவனை பண்ணுறான். இல்லை விசாரமே பண்ணாமல் பாவனை பண்ணுறானா, விசாரம் பண்ணிட்டு பாவனை பண்ணுறானா? உபனிஷத்துக்களை குருமுகமாக விசாரம் பண்ணிட்டு பாவனை பண்ணுறானா, உபனிஷத்துக்களை படிக்காமல் பாவனை பண்ணுறானான்னு. ஆனால் ஒன்று நம்ம சந்தியாவந்தனத்துலாம் அப்படி இருக்குது, பொதுவாக சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் எத்தனை பேர் அர்த்தம் தெரிஞ்சு சொல்கிறதுங்கிறதே கிடையாதே. அசாவாதித்யோ பிரம்மா பிரம்மைவாகம் அஸ்மி, தினம் சந்தியாவந்தனத்தில் 3 வேளையும் சொல்கிறோம். ஆத்ம பிரதட்சணம் பண்ணிட்டு வேறு சொல்கிறோம். அதுக்கே அது ஒரு கர்மா. அது அவனுக்கு புரியறதோ புரியலையோ அதுலேருந்தே தான் இப்படி வருவான். அது மாத்திரம் இந்த ஆப்போஹிஷ்டாமயோபுவாலே எவ்வளவெல்லாம் இருக்குது. ஆப்போஹிஷ்மஹேரணாய சக்ஷசே மகதே ரமணீயாய சக்ஷசே. மகேரணாய சக்ஷசேன்னா எனக்கு தெளிந்த அறிவு பார்வையை கொடுப்பதற்காக நான் என்னை ஜலத்தில் இருக்கக்கூடிய தேவதைகளே எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கள். ஆப்போ ஆப்போஹிஷ்டா ஆப்போஹீஸ்தா மயோபுவா, ஜலத்தில் இருக்கிற தேவதைகளே எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கள், நான் ஞானத்தை அடையிறதுக்கு அனுகிரகம் பண்ணுங்கள். பிரார்த்தனையெல்லாம் இருக்குது. காயத்ரி மந்திரத்தை கூட சொல்ல முடியும். யஹா நஹா தியா பிரச்சோதயாத் தத்து வரேண்யம் பர்கா சவிதுர்வரேண்யம் பர்கா தீமஹி சொல்லிடலாம். அங்கேயும் எந்த சைத்தன்யம் இருக்கோ அதை நான் தியானம் பண்ணுறேன். அதுவே காயத்ரியே ஒரு வகையில் பிரம்மஜானத்துக்கு சாதனமாகிடுது. அப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்கார் ஆதிசங்கரர். காயத்ரிக்கு அப்படி ஒரு வியாக்கியானம் இருக்குது, காயத்ரி மந்திரத்துக்கு. ஆக ஏற்கனவே விசாரம் பண்ணியிருக்கான், பண்ணி அகம் பிரம்மாஸ்மிங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஆனால் அகம் பிரம்மாஸ்மிங்கிறது விளங்கலை. அதனால் என்ன பண்ணுறான்னா இப்படி பண்ண என்ன ஆகுதுன்னா பிரதிபந்தங்கள்லாம் போய் அது அபரோக்ஷம் ஆயிடுறது. அதனால் அது அபரோக்ஷமாக பின்பு அந்த பரோட்சமே அபரோக்ஷமாகும். அதுவே திர விசாரமாம் ஞானமாம் முக்தியாம். ஸ்திர விசாரம். ஆக இந்த உபாசனையோட சாமர்த்தியத்தினால அந்த விசாரஜன்யமாக இருக்கக்கூடிய ஞானம் வேலை செய்கிறது. ஆகவே அந்த விசாரம் இல்லாமல் பண்ணவும் முடியாது. இல்லாட்டி அந்த விசாரம் பண்ணுறதுக்கான யோக்கியத்தை வருது. ஒருத்தன் சன்னியாசத்துக்கு முன்னாலே இது மாதிரிலாம் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோமே, இப்போ யோக்கியதை வருது.
அப்படியெல்லாம் நம்ம அர்த்தம் பண்ணி புரிஞ்சுக்கணும். ஆஹா, அதுவே அந்த அபரோக்ஷம் ஆகிடுறது, அதுவே விசாரம் ஞானம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். அந்த அகம் பிரம்மாஸ்மின்னு தியானிச்சுட்டே இருக்கான், அது அபரோக்ஷமாக சடனாக மாறிடுறது அப்படின்னு சொன்னால் அதுதான் விசாரம்னு அர்த்தம் இல்லை. ஏற்கனவே விசாரம் பண்ணியிருக்கான், புரியலை, பாவனை பண்ணுறான், அதுக்கப்புறம் பிரதிபந்தம் போகிறது, அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு புரியுறது. 25 வருஷத்துக்கு முன்னால் சொன்னது இன்றைக்கி விளங்குறது சுவாமின்னா. நிறைய பேர் சொல்கிறா என்கிட்டயே, நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் திருக்குறள் படிச்சிருக்கோம், அப்போல்லாம் வாத்தியார் சொல்லியிருப்பாரா இருக்கும், என்ன சொன்னாருன்னு ஞாபகம் இல்லை, ஆனால் அந்த குறளுக்கு இன்றைக்கி பொருள் விளங்குறதுன்னா நம்ம சொன்ன உடனே விளங்குறதுங்கிற. இதுலேயும் புரியாதவா இருப்பா. அப்புறம் அங்கே போயினோடனே சில சமயம் வந்து வீட்டுக்கு போய் யோசிச்சுட்டே போவாள். கிளாஸில் கிளாரிட்டி வரலன்னா கூட வகுப்பு முடிஞ்சு போகிற போது யோசிச்சுட்டே போவாள். அப்புறம் சடனாக என்ன ஆகும்னா, அதில் இன்னும் சந்தேகம் இருந்தால் அடுத்த நாள் கிளாஸுக்கு வேறு வருவோமா, அதில் ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் கிடைச்சா சடனாக புரிஞ்சுடும். இதுதான் விஷயம். ஆக இந்த அளவில் நான் இந்த எத்தனாவது பாடல் இது, 86வது பாடலோடு நான் பூர்த்தி பண்ணுறேன். எல்லாம் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த வேதாந்த சாஸ்திரம் நன்னா புரியணும்னு நான் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். நீங்கள் எல்லாரும் பரம ஆனந்தமாக ஜீவன் முக்தி சுகானுபவத்தை அனுபவிக்கணும்னு குருநாதருடைய திருவடிகளையெல்லாம் பற்றி கொண்டு உங்களுக்கு எல்லாம் மனசார்ந்த வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்களை சொல்லி இந்த அளவில் இந்த முறை நான் நிறைவு பண்ணுறேன் இந்த வகுப்பை. அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை பல முறை சொல்லி நான் இந்த கைவல்ய நவநீதம் வகுப்பை இந்த முறை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமிக்கு, ஜகன்மாதா புவனேஸ்வரி தேவிக்கு, சத்குருநாத மகாராஜிக்கு.